ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி மாவு எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க அரிசி பருப்பை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த ரெசிபி லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பிள்ளையார்பட்டி மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லாவே உப்பி வரும். நம்ம அரிசி வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவா பக்குவத்துக்கு இதை அரைச்சிக்கலாம். பருப்பு 1-2 அரைப்படலைனாலும் தப்பு இல்லை. பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அரிசி மட்டும் ஓரளவு ரவா பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா ரவா பக்குவத்துக்கு உதிரி உதிரியாக அரைச்சாச்சு. பருப்பு ஓரளவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அரிசி பக்குவத்துக்கு அரையலைனாலும் பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம இதுக்கு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் வெல்லம் உருகுனா மட்டும் போதும். இதுக்கு கம்பி பதமோ இல்லை பாகு பதமோ எதுவுமே தேவையில்லை. அதுக்காக ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். வெல்லம் தண்ணியில் கரைஞ்சா மட்டுமே போதும். பாருங்க, நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததா ஒரு பேன்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல அரிசி அளந்தீங்களோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி. அந்த தண்ணியிலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இப்ப தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுமா நம்ம அரைச்ச அரிசி பருப்பை இது கூடவே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உடனே கிளற ஆரம்பிச்சிருங்க, இல்லை அப்படின்னா டக்குன்னு கட்டிப்பட்டுரும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். அதுலேயே அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு 50% வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா தம்லேயே குக்காக விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா உப்புமா பதத்துக்கு இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்துல சில சமயம் தூசு மண் எல்லாமே இருக்கும். வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃபுல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெள்ளைக்கரைசல் அரிசி பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இலகி வரும். அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி சாதாரண தண்ணி அளவை இழுக்கிற மாதிரி வெள்ளைக்கரைசல் தண்ணி அளவை இழுக்காது. அதனால கரெக்டான அளவுல வெள்ளைக்கரைசல் கரைச்சிக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்த்துட்டா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கிறப்ப கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனாதான் ஓரளவுக்கு கெட்டியாக வரும். நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா கையில தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ அடுத்ததா நம்ம கொழுக்கட்டை ஷேப் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி மோல்டு எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க எடுத்துக்கோங்க. பிள்ளையார்பட்டி மோதகம் அப்படின்னாலே இந்த ஷேப் தான் ரொம்ப விசேஷமானது. மோஸ்ட்லி இந்த ஷேப்ல தான் செய்வாங்க. இதுல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அப்பதான் நம்ம அச்சிலிருந்து கொழுக்கட்டை எடுக்கிறப்ப ஒட்டாம வரும். இப்போ இந்த அச்சுக்கு தகுந்த சைஸ்ல நீங்க மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த அச்சை ஜாயின் பண்ணிட்டு உள்ள மாவு வச்சு நீங்க அழுத்திட்டீங்க அப்படின்னா உள்ள அதே ஷேப்க்கு மாவு நல்லா செட் ஆகிடும். ரொம்ப மேல வரைக்கும் வைக்காம அந்த கொழுக்கட்டை அச்சுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும் மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இந்த மோல்டை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு அந்த அச்சுல ஒட்டி இருக்காது. அழகா அதே ஷேப்ல வந்துடும். பாருங்க, பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டை மாவையும் அச்சு பிடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி பானை தட்டு இல்லை ஸ்டீமர்ல வச்சுட்டு ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மாவா எதுவுமே சேர்க்கல, முழுசா அரிசி பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சுதான் இதை பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இதோட குக்கிங் டைம் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் வரும்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமும் இதே சாஃப்ட்னஸோட உதிரி உதிரியா அதே மாதிரி இருக்கும். நம்ம அரிசி மாவுல செய்யற கொழுக்கட்டை மாதிரி இல்லாம இந்த கொழுக்கட்டை ரொம்பவே உதிரி உதிரியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி நம்ம பண்ணியிருக்கறனால நல்லா வாசனையோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபியை உங்க வீட்லயே கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்லேயே நிறைய பிரசாதம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.